பார்த்துட்டு இருக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்க? பேம்மா வாரம் உனக்காக மியூசிக் இதெல்லாம் பண்ணல. என்னது? சரி ஏதோ ஒன்று கான்செப்ட்லாம் பண்ணி உனக்காக இது பண்ணல. சரி. அந்த மாதிரி இந்த வாரம் டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன். டான்ஸ் கத்துக்கிறியா? பாத்தியா இல்ல? ஓ அதுக்கு தான் இந்த ஹூடிலாம். ஆமா ஆமா அதுதான். ஓகே ஓகே. சரி ஏதாவது ஒரு ஸ்டெப் சொல்லு. எல்லாம் உன் கார்டு ஸ்வைப் பண்ணது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உனக்கு ஒரு ஸ்டெப் சொல்லி தர போறேன் நான். சரியா? இங்க பாரு, கை இப்படி வச்சு ரைட் கையை இங்க பாரு. என்ன நிஜமா போடுற? தப்பு பண்ணாத பேம்மா. இங்க பாரு, கை இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே வளைவா. ஐயோ பயங்கரமா போடுறடா. உனக்கு டான்ஸ் ஆட தெரியல பேம்மா. ஆமா என்ன பண்றீங்க? என்ன நடக்குது? இல்லடா என் பாய் ஃப்ரெண்ட் எனக்காக டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இவரா? ஏன் என்னாச்சு? 6 மாசத்துக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? ஓ ஃபிளாஷ்பேக்கா? ஓ போடா, எவ்வளவு சிம்பிளா இருக்கு இந்த மாதிரி. எதனா ஒழுங்கா ஆறா தினமும் சாப்பிடுறல. ஆமாண்டா சாப்பிடுறதாண்டா. சொல்லி குடுறா அப்போ ஒழுங்கா. காசு வாங்கனல ஆட்ட சொல்லி குடுறா. ஆறத முதல்ல பாரு. சரி பாரு. நான் சொல்லி கொடுக்குறது ஆறா. இதான் மாஸ்டர் நீங்க சொல்றது கரெக்ட்ல பாருங்க. அதான் கரெக்ட்டா இருக்கும். அதெல்லாம் கரெக்ட்டா இருக்கும் மாஸ்டர். என்கிட்ட டான்ஸ் பக்காவா இருக்கும். டேய் முதல்ல நான் கையை எப்படி ஆசிக்கிறேன்னு பாருடா. ஹலோ 6 மாசமா இவர் கையை கால் கூட அசைக்கல. அவர்கிட்ட போய் டான்ஸ் கத்துங்க. தூ என்னது இது? என்ன பையன் உனக்கு எதுவும் தெரியலமா? சரிம்மா, இப்போ எங்க வந்திருக்கோன்னு உனக்கே தெரியும். லாஸ்ட் டைம் நம்ம மியூசிக்ல இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி இப்போ டான்ஸ்ல அப்படி இம்ப்ரெஸ் பண்ண வந்திருக்கேன். இம்ப்ரெஸ் பண்ண வந்திருக்கேன். இல்ல இம்ப்ரெஸ் பண்ண சொன்னா இப்படிதான் டிப்ரெஸ் பண்ணிட்டே இருக்க ஒவ்வொரு வாரமும். சரி விட்டுருவோமா? அசோக்ல வந்தா போயிடுவோமா? சரி போயிடலாம். எங்க வந்திருக்கோம் அப்ப நீயே சொல்ற மக்களுக்கு. சோ இன்னைக்கு நம்ம வந்து ஸ்பிளிட் அவே டான்ஸ் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட குட்டீஸ் எல்லாம் வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக எல்லாம் லைனா வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஷோக்குள்ள போயிடுவோமா? தாராளமா போயிடுவோம்மா. இது உருட்டு மச்சி. மலம பித்தா பித்தாதே மலம பித்தா பித்தாதே என்ன பார்க்க போறோம்னா எல்லாரோட ஃபேவரட்டான ரவுண்ட் நம்ம ரீல்ஸ் ரவுண்ட் வந்து பார்க்க போறோம். பாத்துலாமா? பாத்துலாம். 9 ரூபாயா? 5 ரூபாய், 8 ரூபாய், 6 ரூபாய், சரி 7 ரூபாய், சரி 6 ரூபாய். யோ என்ன 6 தாண்டி போய் சொல்ற மாதிரி மறுபடியும் 6ல வந்து நிக்கிற? 60 ரூபாய்க்கு சந்தம் வாங்கி மொட்டை இருந்து கொலகொலன்னு பேச மட்டும் வரைக்கும் தடவி இருக்கீல்ல, 6 தாண்ட மாட்டியா நீ? சரி உனக்கு தேவையில்லை எனக்கு தேவையில்லை அப்படி வாயா. 6 ரூபாய். அட மலக்குறங்க. ஆய் பாத்திமா. ஏய் சார். எங்க போறே? மசூதி போறேன். என்ன பண்ண? நமாஸ் பண்ண. என்ன சாப்பிட்டே? பிரியாணி சாப்பிட்டேன். என்ன பிரியாணி? முட்டை பிரியாணி. என்ன முட்டை? கோழி முட்டையா? அதான் சரி. சோ வேற லெவல்ல வந்து குட்டீஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்ளோ சூப்பராலாம் வந்து அடுத்து என்ன பண்ண போறாங்க அவங்களே கேட்றோம். இரு. ஆமா அடுத்து என்ன பண்ண போறீங்க? இந்த பொண்ணு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு கேக்குறதுக்கு ரொம்ப. அடுத்து என்ன பண்ண போற? நாங்க பண்றதுல இருக்கட்டும். நாங்க பண்றது நீங்க பண்ணுவீங்களா? இன்னும் ரொம்ப ஒரே ஆவாசா இருக்குது. அதெல்லாம் நான் பண்ணுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? அஜய் பத்தி வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. என்ன பண்ணனும் சொல்லு. நாங்க ஒருத்தர் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அதை நீங்க பண்ணிக்காம. அவ்வளவுதானே. பாக்கெட்ல எடுத்து விட்ட பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி இறக்குறன்னு மட்டும் பாரு. டேய் அமைதியா இருடா. வேணாம்டா. அது ஏதோ உள்குத்து இருக்க நினைக்கிறேன். அமைதியா இரு. என்னோட வர்த்தம் உனக்கு தெரியல பேமா. நான் பாத்துறேன். என்ன பண்ணி காட்டு அது என்ன? தங்கம் பண்ணியே கட்ட சொல்றாங்க. கண்ணாடில இருக்குன்னு போய் சொல்லு. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெத்துறாங்களா? சரி பண்ணுங்க. ஹாய். உங்க பேர் என்ன? மனிஷ். மனிஷ் தனியா பெர்ஃபார்ம் பண்ண வந்திருக்கான். ஆமா. டேய் அப்படி என்னதான்டா பெர்ஃபார்ம் பண்ண போறேன்? நான் அடுத்து உன்னை பார்த்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் பெர்ஃபார்ம் பண்ண? ஹெட் ஸ்டாண்டா? ஹெட் ஸ்டாண்ட் பேமா. உனக்கு தெரியாதே? எனக்கு நல்லா தெரியும். அழகா பண்ணுவேன். என்னது ஹெட் ஸ்டாண்ட் என்னது? அது தெரியும். அவன் பண்ணி காட்ட சொல்ல அப்புறம். சரி ஓகே தங்கம். நீ வந்து பண்ணு. நெக்ஸ்ட் அண்ணா பண்ணுவாங்க. சரியா? ரெடி ஆயிக்கற அதுக்குள்ள. என்ன பேமா தலை கீழ போயிடுச்சு. என்னடா கை கால் ஆயிடுச்சு. கால் கை ஆயிடுச்சு. வந்து பேசணும் போலியே. கேமரால கேப்சர் ஆவுதான்னு தெரியலையே. ஓகே சப்ப மேட்டர்ல உனக்கு அஜய் இதெல்லாம் சப்ப மேட்டர் பேமா. நான் ஒண்ணே இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, நாளை கழிச்சு இதை நான் பண்ணி காட்டுறேன் உனக்கு. மக்களுக்கும் அதேதான். ட்ரை பண்ணு. ஒழுங்கா பண்ணி காமிங்க. சேலஞ்ச் மட்டும் பண்ணீங்களே. என்னடா மிரட்டற? சரி இது பண்ணி பாப்போம்.
பேபிமா வேணாமே பேபிமா. தம்பி இன்னொரு தடவை இந்த எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் வந்துடக்கூடாது. ஏரியால நான் பார்க்க கூடாது. ஓடி. டேய் அவன் என்ன மேட்டர்? உன்னதான் நான் துரத்தி விடணும். நல்ல பார்ட்னர்ஷிப் இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. கொலைகேஸ்ல உள்ள போயிருப்படா கொலைகேஸ்ல. சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. வாடி செல்லக்குட்டி. யாரு இது? ஐயோ வயல்ல எலி பிடிக்கிறேன் போல் இருக்கு. இங்க வந்து அதே வேலையை பாக்குறாங்க. என்ன பண்ண போறீங்க? சிலம்பம் குத்த போறேன். சிலம்பம் சுத்த போறீங்களா? என்ன இது அடிக்க சொன்னால என்ன? இல்ல. அப்ப சிலம்பம் தானே? ஆமா. சரி சுத்து சுத்து. நான் பண்ணது நீங்க பண்ணுங்க. ஓ அண்ணா வந்து பண்ணணுமா? ஆமா. உனக்கு என்ன கம்பு தானே சுத்தணும்? இப்ப பாரு என் பாய் ஃப்ரெண்ட் எப்படி வந்து சுத்த போறான்னு மட்டும். ஊரு கண்ணு, வரவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நோய் கண்ணு, நொல்ல கண்ணு, நல்ல கண்ணு, கொள்ளி கண்ணு, நாடு காடு, செடி கண்ணு. சிம்பிளா ஸ்மார்ட் ஒர்க்ல முடிச்சிருக்கேன். அவன் கஷ்டப்பட்டு கம்பு சுத்தனான். நான் இந்த கம்பை எவ்வளவு அழகா சுத்தனேன் பார். டேய் இந்த டக்கால்ட்டி வெல்ல என்கிட்ட வச்சுக்காத. இவன் எதுக்குமே லாய்க்கு இல்ல. விட்டுருவோம். இதுலயே அடிச்சிடுறியா? சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து அண்ணா இரு, இரு, சேலஞ்ச் இரு. பண்ண யார் வரீங்க? நீ கூப்பிடாத. நீ கூப்பிட்டா வந்து நீ ஆள் செட் பண்ணி கூப்பிட்டு நான் காலி பண்ற மாதிரி இருக்குது. நானே கூப்பிடுறேன். எவன் பாவமா இருக்காருல. நீயே கூப்பிடுறியா? இவன் தான் அம்மாஞ்சியா இருக்கான். தம்பி நீ வாடா. வாடா செல்லக்குட்டி. இவன் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் நான் எது வந்தாலும் பண்ணுவேன். அப்படியா? ஆமா ஆமா. சரி செல்லக்குட்டி என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க? என்ன பண்ற போறேன்? ஈஸியா தான் பண்ண நீ போறேன். பண்ற மாதிரி வந்து அண்ணாவை பண்ண வைப்போமா? சரி பண்ணுங்க. என்ன பண்றீங்க பாப்பா பண்ணுங்க. நான் காலுள்ள போங்க. நீ காலுல போன மாதிரி நான் அவன் காலுல போனோம். ஏய் போடா. இவன் பண்றது எது வேணா பண்ணுவேன்னு சொன்னல. எப்படி மாட்டிருக்கேன் பாத்தீங்களா மக்களே? சரி ட்ரை பண்ணி பாப்போமா? முடியல முடியல. நீ வின்னு. இந்த பெர்ஃபார்மன்ஸ் வின்னு. முடியல. நான் தோத்துட்டேங்க. என் தோல்வி ஒத்துக்கிறேன் மக்களே. தம்பி நீ அம்மாஞ்சியா இருந்தா உன்னை கூப்பிட்டேனேடா. இப்படி காலு நீ தான்டா கூப்பிட்ட. அவன் இப்படி பண்ணான்னு எனக்கு எப்படி தெரியும்? அடுத்த பெர்ஃபார்மன்ஸை பாத்துருவோமா நம்ம? பெர்ஃபார்மன்ஸா சேலஞ்சா? இல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் தான் இங்க. சரி ஓகே. வாடி செல்லக்குட்டி. என்ன ஒரு சிரிச்ச முகமா இருக்காங்க. ஹாய் உங்க பேர் என்ன? என் பேர் சஞ்சனா. சஞ்சனா. என்ன பண்ண போறீங்க? பரதநாட்டியம். சாரி தெரிஞ்சா பண்ணேன். டேய் ஏன்டா? இப்படி விட்டல பேண்ட் கிஞ்சிச்சு. வலிக்கு படி. சரி பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஏன் இப்படியே நிக்கிற? நார்மலா கடைசியா நமஸ்காரம் பண்ற வரைக்கும் அப்படிதான் நிப்போம். நாங்க நான் வெஸ்டர்ன் தான் ஆடுவேன். அவங்களுக்கும் அதான் தெரியும். நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால நாங்க அப்படிதான் நிப்போம். நீங்க எப்படியா நில்லுங்க. நான் சரி என்ன சிரிப்பு அது? ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. என்னது சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இன்னைக்கு இவரோட முகத்தை பார்த்தா சிரிப்பா வருது. இவர் முகத்தை பார்த்தா சிரிப்பா வருதா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க? சரி ஓகே. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் நம்ம போய்டுவோமா? ஓகே நெக்ஸ்ட் யார் பெர்ஃபார்ம் பண்ண போறா? வாங்க தங்கோ. எல்லாம் இவ்வளவுதான் இருக்காங்க. ஆனா ஒரு தலையில நிக்கறானுங்க. ஏய் என்ன கேர்ள் பாய் டூயட் பண்ண போறீங்களா? ஏய் டூயட் பண்ண போறீங்களா நிஜமாவே? சரி ஆடிட்டு வாங்க. மாயாடி மீன் பாடி பாடி பாப்போம் விளையாடு. ஏ தாய் கிழவி 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 தாய் கிழவி தாய் கிழவி தாய் கிழவி ஏ தாய் கிழவி தாய் கிழவி தாய் கிழவி தாய் கிழவி. எனக்கு ஒரு பாட்டு உனக்கு பாடி காட்டணும்னு இருக்கு. ஆனா சுத்தமா முடியல. என்ன டயர்டா இருக்கு டான்ஸ். இல்ல இவ்வளவு முடி வச்சிட்டு முடியலன்ற. ஐயோ பேபிமா. இனிமேல் இங்க நிக்க போறானா சாமி? ஓகே கூப்பிட்டு. அதனால எனக்கு பதிலா என்னோட சிஷ்யா ஸ்டூடண்ட் இருக்கா? பையன் தான். ஓகே. அவனை பாட சொல்றேன். வாடா. அந்த பாட்டு அக்கா கரெக்டா பாடினா. பாட்டு பாட போறீங்களா? ஓகே பாடுங்க. சங்கீத மேகம் தென் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம்
தேங்க் யூ. அடுத்து என்ன பேபிமா? ஓகே நெக்ஸ்ட் வந்து யார் சேலஞ்ச் பண்ண வராங்க? இரு ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கூப்பிட்டுருக்கேன். சரியா? ரெடி பண்ணி வச்சுக்க. இவன் ஏன் இவ்ளோ ஆர்வமா இருக்கான்? சரி கூப்பிடு. பெர்ஃபார்ம் பண்றேன் நாங்க அதனால. குட்டிமா ஓடி வா. வாடா தங்க. அழகா வர. அச்சா பொம்மை மாதிரியே வருது. இப்ப கேளு. செல்லக்குட்டி என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? தூக்கணுமா நானு? தூக்கணுமா? இந்த பக்கம் வா. சரி இந்த பக்கம் செல்லாம். என்ன பண்ண போறீங்க? உண்மையை சொல்லு, இது நீ தானே செட் பண்ணி கூட்டு வந்த? நீ தானே சொன்ன இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் நான் நல்லா பண்ணுவேன். சூப்பரா செல்லக்குட்டி, சூப்பரா பாருங்க பெர்ஃபார்ம். ஹை ஃபை போட்டுக்கோங்க. ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு, மேற்குண்டு எரிச்சல கிளப்பா. அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? சோ இதே மாதிரி ஒரு சூப்பரான இடத்துல உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் மீ எழிலரசி மற்றும் அஜய். ஓகே இது நீ உருட்டு மச்சி.